அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிரெடிட் கார்டு கடனை அடைப்பதற்கான எளிதான வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டு கடன் என்பது ஒரு சூழல் போன்றது. சரியான திட்டமிடல் இல்லை என்றால் அதன் வட்டி விகிதம் உங்கள் நிம்மதியை உருக்கிவிடும். உங்கள் கடன் விரைவாக அடைத்து நிதி சுதந்திரம் பெறுவதற்கு விரிவான வழிகாட்டியை பற்றி பார்க்கலாம். முதல்ல அனலைஸ் டிபேட் கடன் சூழலை பகுத்தாய்வு செய்கிறது. முதல்ல உங்கள் எதிரி யார், அதன் பலம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களிடம் உள்ள அனைத்து கிரெடிட் கார்டையும் வரிசைப்படுத்துங்கள். ஒவ்வொன்றிடம் உள்ள மொத்த கடன், அதன் வட்டி விகிதம் மற்றும் மாதம் முறை செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச தொகை ஆகியவற்றை ஒரு தாளில் எழுதுங்கள். உங்களின் மாத வருமானம் எவ்வளவு, அத்தியாவசிய செலவு எவ்வளவு என்பதை கணக்கிடுங்கள். தேவையற்ற செலவுகள் தற்காலிகமாக குறைத்து அந்த பணத்தை கடன் அடைக்க பயன்படுத்த வேண்டும். கடன் அடைக்கும் வரை புதிய கொள்முதல்களை கிரெடிட் கார்டை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை டெபிட் கார்டு அல்லது ரொக்க பணத்தை பயன்படுத்துங்கள். அடுத்து கடனை அடைக்க வேண்டிய உத்திகளை பற்றி பார்க்கலாம். கடனை அடைக்க 2 பிரபலமான முறைகள் உள்ளன. ஒன்று டெபட் ஸ்னோபால் மெத்தட். இந்த முறையில் வட்டி விகிதத்தை பார்க்காம மிக குறைந்த கடன் தொகை கொண்ட கிரெடிட் கார்டை முதலில் அடைக்க வேண்டும். சிறிய கடனை அடைக்கும் போது உங்களுக்கு ஒரு மனநிறைவு உத்வேகமும் கிடைக்கும். பிற கிரெடிட் கார்டுகள் குறைந்தபட்ச தொகையை மட்டும் செலுத்திவிட்டு மீதமுள்ள மொத்த பணத்தையும் அந்த சிறிய கடனில் செலுத்த வேண்டும். அடுத்து டெபிட் அவலன்சி மெத்தட். இதில் அதிக வட்டி விகிதம் கொண்ட கார்டை முதலில் இலக்காக கொள்ள வேண்டும். கணித ரீதியாக இதுதான் சிறந்தது. ஏனெனில் அதிக வட்டி வசூலிக்கும் கார்டை முதலில் அடைப்பதன் மூலம் நீங்கள் நீண்ட கால அடிப்படை வட்டி பணத்தை மிச்சப்படுத்தலாம். அடுத்து வட்டி சுமையை குறைக்கிற வழிகளை பற்றி பார்க்கலாம். வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் செலுத்தும் பணம் அசலை சென்றடையாது. அதை சமாளிக்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணலாம். ஒரு கார்டில் உள்ள கடனை குறைவான வட்டி அல்லது 0 வட்டி சலுகை வழங்கும் மற்றொரு கார்டுக்கு மாற்றலாம். ஆனால் இதற்கான ப்ராசஸிங் எவ்வளோ என்பதை கவனிக்க வேண்டும். தவணை முறையாக மாற்றுறது. உங்கள் மொத்த கடனை 6, 12 அல்லது 24 மாத இஎம்ஐகளை மாற்றுவது வங்கியிடம் கோரலாம். கிரெடிட் கார்டு வட்டி 36லேருந்து 42% ஒப்பிடும்போது இஎம்ஐ வட்டி 14லேருந்து 18 தான் இருக்கும். கிரெடிட் கார்டு கடனை அடைப்பதற்கு மூலம் ஒரு தனிநபர் கடன் வாங்கலாம். தனிநபர் கடனின் வட்டி விகிதம் கிரெடிட் கார்டு கடனை விட குறைவாக என்பதால் இது ஒரு புத்திசாலியான ஒரு முடிவு. வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். நீண்ட கால வாடிக்கையாளராகவும் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதாகவும் இருந்தால் உங்கள் வட்டி விகிதத்தை குறைக்க வங்கியிடம் பேசலாம். உங்களால் கடனை திருப்பவே செலுத்த முடியாது என்ற நிலையில் வங்கியிடம் செட்டில்மெண்ட் பற்றி பேசலாம். ஆனால் இது உங்கள் சிபில் ஸ்கோரை கடுமையாக பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பகுதி நேர வேலை அல்லது ஃப்ரீலான்சிங் மூலம் கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை நேரடியாக கடன் அடைக்க மட்டும் பயன்படுத்த வேண்டும். அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்டை தவிர்த்து உங்களிடம் உள்ள எல்ஐசி சண்டர் செய்து அல்லது பிற முதலீடுகளை கொண்டு கடனை அடைப்பது சிறந்தது. ஏனெனில் முதலீட்டு கிடைக்கும் லாபத்தை விட கிரெடிட் கார்டு வட்டி என்பது அதிகமாகவே இருக்கும். கடனை அடைத்த பிறகு மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருக்க வேண்டும். எப்போதுமே மினிமம் அமௌண்ட்டை மட்டும் செலுத்தாதீர்கள். அது உங்களை வட்டி பொறியில் தள்ளும். மாத இறுதியில் முழு தொகையும் செலுத்தும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கடன் அடைத்த பிறகு வங்கியிலிருந்து நோ டியூ சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்கோரை மேம்படுத்த உதவும். அடுத்து ஆடம்பரத்தை தவிர்க்கணும். மற்றவர்களுக்காக காட்டிக்கொள்ளும் செய்யும் செலவுகளை குறித்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். கடன் அடைப்பது என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு மரத்தான். பொறுமையிலும் திட்டமிடும் செயல்பட்டால் சில மாதங்களில் நீங்கள் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.